மண்டே நைட்டு டின்னருக்கு வந்து மட்டன் குழம்பு இருந்துச்சு. ஸோ அதை வச்சு தக்காளி சாதம் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதை ஊற்றி தான் நான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாதம் வந்து யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து இது ரொம்ப பிடிக்கும். நெக்ஸ்ட் டே மார்னிங் எழுந்திரிச்சு நைட்டே பீர்க்கங்காய் வந்து கட் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அது பொரியல் பண்ணிவிட்டு ரசம் வச்சுட்டேன். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அதான் ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ நோம்பி வரனால வீடெல்லாம் க்ளீன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொன்றா அப்படியே ரெடி பண்ணிகிட்ருக்கேன். இப்போ தான் பெட்ஷீட் துவைக்கவே ஆரம்பிச்சிருக்கேன். என்ன பண்ணுறதா இருந்தாலும் இந்த மழையை நினச்சி பண்ண வேண்டியதாகவே இருக்குது. ஸோ உங்கள் ஊர்லேயும் மழையான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நைட் டின்னருக்கு வந்து நூடுல்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தான் என் தம்பி. ஸோ அதான் ரெடி பண்ணியிருந்தேன். என் ஹஸ்பண்ட் தான் செஞ்சாங்க யுப்பி நூடுல்ஸ். ஸோ ரொம்ப டேஸ்ட்டு நல்லா இருந்துச்சு. பட் இதெல்லாம் அவாய்ட் பண்ணணும். மில்லட் நூடுல்ஸ் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லது. எப்போயாவது ஒரு நாள்னால் இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்களும் மில்லட்ஸ் நூடுல்ஸ் வாங்கி ஹெல்த்தியாக சாப்பிடுங்க.